கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நல்லதொரு காலை பொழுதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு இந்த அனுதின உணவின் மூலம் கர்த்தர் நமக்கு உணவாய் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, சங்கீதம் 147 அதிகாரம் 14வது வசனம். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி. எல்லைகள் அப்படின்னா நமக்குன்னு ஒரு எல்லை வகுத்து இருக்குது அப்படின்னு சொல்லி நாம நினைச்சிடக்கூடாது. நாம எங்கெல்லாம் போறோமோ, நாம எங்கெல்லாம் நிக்கிறோமோ, நாம எதையெல்லாம் எடுத்து செயல்படுத்துறோமோ, நாம என்னென்ன செய்யறோமோ எல்லாமே நமக்கு சமாதானமா இருக்கணும். போராட்டம், பிரச்சனைகள், துக்கங்கள், கஷ்டங்கள் வந்து நம்மை மேற்கொள்ளக்கூடாது. அப்ப எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதுல நமக்கு சமாதானமும் சந்தோஷமும் இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த காரியத்தை நிறைவாய் நாம செய்ய முடியும். ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில நேரங்கள்ல ஏதாவது ஒரு விஷயத்தை நாம எடுத்து செய்யறப்ப ஒரே போராட்டமா இருக்கு, குடும்பத்துக்குள்ள ஒரே சண்டையா இருக்கு, உற்றார் உறவினர்களுக்குள்ள சண்டையா இருக்கு, சொந்த பந்தங்களுக்குள்ள சண்டையா இருக்கு, நண்பர்களுக்குள்ள சண்டையா இருக்கு. நாம போற இடத்துல எல்லாம் நம்ம ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திக்க வேண்டியதா இருக்கும். அப்ப நமக்கு நாம நொந்துக்குவோம். என்னப்பா எங்க போனாலும் நமக்கு பிரச்சனையாவே இருக்குதே, எங்க போனாலும் என் வாழ்க்கையில பிரச்சனையாவே இருக்குதே, நான் எதை தொட்டாலும் பிரச்சனையாவே இருக்குதே அப்படின்னு சொல்லி நம்மை நாமே நொந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை எத்தனை முறை நம்ம அனுபவிச்சிருப்போம் இல்லையா? ஆனா இங்க ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றார், உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகள் ஆக்குவேன் அப்படிங்கிறார். எப்படி அது சாத்தியப்படும் அப்படின்னா, கர்த்தரோட சமூகத்துல நாம உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட நாம ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்கிறப்போ அவர் நமக்கு அதற்கான வழியை காண்பிப்பார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்துல வாசமா இருக்கிற போது, கர்த்தருடைய வசனங்கள் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறப்போ நம்ம தப்பான வழிக்கு போக மாட்டோம், தவறான காரியங்களை குறித்து சிந்திக்க மாட்டோம். அப்ப நமக்கு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு இடத்துக்கு போகணும், அந்த இடத்துக்கு நம்ம போகலாமா வேண்டாமா அப்படின்னு நம்மை இயக்குவது பரிசுத்த ஆவியானவர், நம்மை செயல்படுத்த செய்வது பரிசுத்த ஆவியானவர், நம்முடைய வாயிலிருந்து புறப்படுவது இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை. அப்ப இவைகள் எல்லாம் நம்மை ஆட்கொண்டு இருக்கிற போது நாம என்ன பண்ணுவோம்? தப்பான வழிக்கு போக மாட்டோம். எங்கெல்லாம் நமக்கு சமாதான குலைச்சல் உண்டாகுமோ அங்க நம்ம போக மாட்டோம். ஏன்னா நம்மிடத்துல கோபமோ, நம்மிடத்துல சண்டையோ, நம்மிடத்துல ஒரு பெரிய வக்கரமோ இல்லாம நம்ம சமாதானத்தோடு போவோம் பார்த்தீங்களா? அப்ப நாம காண்கிறவைகள் எல்லாம் சமாதானமாக இருக்கும், நாம போகிற இடமெல்லாம் சமாதானமா இருக்கும். அப்ப நமக்கு முன்னால அங்க யார் போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் போகணும், கர்த்தர் போகணும். நாம போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய சமூகம் அங்க இருக்கணும். அப்படின்னா அதுக்கு நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நாம அதிகாலையில் எந்திரிச்ச உடனே அன்றைய காரியங்களை குறித்து கர்த்தர் இடத்துல நாம பேசணும், கர்த்தர் இடத்துல சொல்லிடணும், ஆண்டவரே இன்றைக்கு நான் இப்படிப்பட்ட ஒரு செயல்பாட்டுக்காக நான் போறேன், நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்க எனக்கு அங்க சமாதானம் இருக்கும்படியா செய்யுங்க, நீங்க இந்த காரியத்தை வாய்க்கு செய்யுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கடவுளோட சமூகத்துல ஒப்படைச்சிட்டு போறப்ப நாம எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் சமாதானம் இருக்குமா? எவ்வளவு ஒரு அற்புதமான தேவன் பாத்தீங்களா? நமக்காகவே அவர் சொல்றாருங்க, நீங்க போகிற இடமெல்லாம் சமாதானம், உங்கள் எல்லைகள் எல்லாம் சமாதானம். நீங்க எது வரைக்கும் இன்னைக்கு போலான்னு ஒரு எல்லையை நிர்ணயிச்சிருப்பீங்க இல்லையா? நான் இன்னைக்கு கோயம்புத்தூர் வரைக்கும் போகணும் அப்படின்னு ஒரு எல்லைய நீங்க நிர்ணயிச்சிருப்பீங்களா? அப்ப நீங்க கோயம்புத்தூர் போனீங்கன்னா கோயம்புத்தூர்ல உங்களுக்கு சமாதானம். நான் இன்னைக்கு சென்னை போகணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், அந்த சென்னையில நீங்க என்ன காரியமா போறீங்களோ அதுல சமாதானம். அப்ப நீங்க உங்களுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய எல்லைகளில் அந்த எல்லைகள் எல்லாம் சமாதானமா இருக்குமா? ஏன்? ஆண்டவர் நமக்கு முன்னால போகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஆண்டவரிடத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒப்படைச்சு ஜெபம் பண்ணணும். வியாபார ஸ்தலங்களும் சரி, ஊழியங்களும் சரி, எல்லா விதத்திலையுமே கர்த்தர் ஒரு சமாதானத்தை நமக்கு கட்டளையிட்டு வைத்திருக்கிறார். அதை சுதந்திரிக்க நீங்க என்ன பண்ணணும்? நம்மை தகுதிப்படுத்தி கொள்ளுகிறவர்களா இருக்கும். ஆண்டவர்கிட்ட கேட்போமா,
அன்பின் பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காக நன்றி. இன்றைய தினத்துல நாங்கள் புறப்பட்டு போகிறோம். எங்களுடைய தேவைகளையும் எங்களுடைய காரியங்களையும் உம்முடைய பாதத்துல வைத்திருக்கிறோம். எங்கள் எல்லைகளை எல்லாம் நீர் சமாதானத்தினால நிறைவுபட செய்யும். உச்சிதமான கோதுமையினால நீர் எங்களுக்கு திருப்தியாகும். வேத வசனம் அப்படியாக இன்றைக்கு எங்களுக்கு சொல்லி இருக்கிறது ஆண்டவரே. அதுபோல நாங்கள் போகிற இடமெல்லாம் எங்களுக்கு எல்லாவற்றையும் சமாதானமாய் நிறைவேற நீங்க கிருபை பாராட்டு. உங்க இரக்கம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.